பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்க போகிறது. நீங்கள் நம்பின காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் அது விடியலை கொடுக்க போகிறதா இருக்க போகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? அவருடைய வசனம் காலை தோறும் நம்மளுக்கு புதிதாக இருக்குது. அது புதிய பலனை தரும், ஒரு புதிய உற்சாகத்தை தரும், புதிய திட நம்பிக்கையை தரும். நீங்கள் தோற்று போனவர்களாய் அவநம்பிக்கையோடு கூட இந்த காலையில் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புது பலன் வரப்போகிறது. தேவன் உங்களை எப்பவுமே நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட மனித வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்மள்கிட்ட இல்லாததை குறித்து நம்மளுக்கு நிறைய கவலை, ஆனால் இருக்கிறத குறித்து நம்ம நினச்சி கொள்கிறதே இல்லைங்க. ஒரு பையன் இப்படியாக அழுதானாம். ஐயோ, எனக்கு நல்ல பாதரட்சைகள் இல்லையே, எனக்கு வாங்கி கொடுக்க யாரும் இல்லையே, எனக்கு இது கிடைக்கிறது இல்லையே, எனக்கு இந்த மாதிரி எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய பாதரட்சியை குறித்து கலக்கம் உள்ளவனாக இருந்தானா. அப்படி கலங்கி கடவுளை கூட வெறுக்கிற அளவுக்கு அவனுக்கு மனசு தோணிச்சான். அந்த நேரத்தில் அவன் ரோட்டில் நடந்து போகிற பொழுது ஒரு காலே இல்லாத ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு தடுமாறி விழுவதுமாய் நின்று தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வதை இந்த பையன் பார்த்து அவன் உணர்வடைந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, நான் எத்தனை பாதகம் செய்தேன், எத்தனை தீமையை நான் நினைத்திருக்கிறேன், என்னை படைத்த கடவுளை குறித்து நான் எவ்வளவு குறை கூறினேன். எனக்கு நல்ல பாதரட்சை இல்லை, நான் ரொம்ப அழகாக உடுத்த முடியலை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நான் குறைவை கூறிக்கொண்டே இருந்தேனே, கடவுளை குற்றப்படுத்தி கடவுளை வேதனைப்படுத்தும் அளவுக்கு நான் பேசினேனே. ஆனால் அந்த பையனோ சக தோழனோ கால் இல்லாமல் நடந்து போய்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறானே, எனக்கு கடவுள் காலை கொடுத்தாரே, இதற்கு நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பையன் தன்னை தானே தேற்றி ஆறுதல் அடைந்தானாம். அன்பு பிள்ளையே, இது நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது இல்லையா? நம்ம எப்போவுமே இல்லாததை குறித்து தானே ரொம்ப அங்கே மனம் உடைகிறோம், மனம் சோர்றோம், நம்ம அதைரியப்படுகிறோம். ஆனால் இருக்கிறத குறித்து நம்ம எப்போவுமே நினைக்கிறது இல்லையே. நல்ல உறவு இருக்குது, நல்ல பாசம் இருக்குது, நல்ல நேசம் இருக்குது, நம்ம அரவணைக்கிறதுக்கு நல்ல அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, சகோதரங்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை படைத்த ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறாரே என்று சொல்லி எத்தனை நபர்கள் நம்ம ஆண்டவரை இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிறோம், இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட நம்பிக்கையில் சோர்வு இருக்குமா இருந்தால் இந்த காலையில் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்போ நான் உங்களை நம்பிக்கொண்டு இருக்க போகிறேன். ஆண்டவர் என்ன வார்த்தை உங்களோடு பேசுகிறார் பார்க்கலாமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்ற ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து தேவன் நம்மளை எடுத்து வந்திருக்கிறார், அதன் எல்லைகளிலிருந்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உன்னை இன்னும் வெறுக்கலப்பா, நீ எப்படித்தான் என்னை துக்கப்படுத்தினாலும், எப்படி நோக்கடித்தாலும், நீ எப்போதான் மன சோர்வாக பேசி என்னை குறித்து அவநம்பிக்கை கொண்டாலும் நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை கைவிடலை என்று உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை அவநம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் இருக்கு. இன்றைக்கு சொல்லுங்கள் ஏசப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் என்னை வெறுக்காமல் இருக்கிறீங்களே, என்னை வெறுக்காதவரே, என்னை மறக்காதவரே, என்னை விட்டு விலகாதவரே, நான் உங்களையே நம்பிக்கொண்டிருப்பேன் அப்பாண்டு சொல்கிறீங்களா? தைரியப்படுறீங்களா? ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து அவரை பெற்றுக்கொள்வீங்களா? உங்களுடைய செப ஜீவியங்கள் கூட்டப்பட்டுக்கும் தெய்வனோடு பேச விரும்புகிறீங்களா? முதலாவது உங்களோடு தெய்வம் பேசுவதற்கு ஒரே வழி, மிக மேன்மையான வழி இந்த வேத புஸ்தகம் தானுங்க. இந்த வேத புஸ்தகம் அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொனிக்க பண்ணுமுங்க. சோர்ந்து போகாதீங்க. மனம் சோர்வாக இருக்கிற நேரம் ஒரு பக்கத்தை எடுத்து வாசியுங்க. தேவனை துதித்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளை வேதத்திலே பாருங்க. ஆண்டவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர், துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நிலையிலும் நம்மோடு கூட இருந்து எப்போவுமே நம்ம நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம்ம விட்டு விலகிறதும் இல்லை, நம்ம விட்டு தூரம் போகிறதும் இல்லை, நம்ம தள்ளி விடுறதில்லை. மனுஷன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவே மனிதர்கள் என்ன செய்கிறார்? தங்களுக்கு பிடித்தால் போல் நடந்தால் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, நேசிப்பாங்க. அவங்கள கடிஞ்சு கொண்டு, அவங்கள வெறுத்து, அவங்கள தள்ளிவிட்டு, ஒரு வேளை ஏதோ ஒன்றை நாங்கள் அவர்களுக்கு செய்ய மறுத்து விட்டால் அவர்களுடைய மனசை பார்ப்பீங்களே, நம்மளை திட்டி ஏசி துரத்தி வெறுத்து
நம்ம ஒதுக்கிடுவாங்க. ஆனால் மனிதனை பார்க்கிலும் மனிதனை உண்டாக்கின கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம ஏன் கலங்கணும்? நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் அவரை விட்டு நாங்கள் தூரம் போகணும்? ஏன் அவரை நாங்கள் தேடாமல் வாழணும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நான் உங்களோடு இருக்க போகிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன், என்னை எடுத்து நடத்துங்க, நீங்கள் என்னை வெறுக்காதீங்க, என்னை விட்டு பிரியாத நீங்கள் என்னோடு இருங்கப்பா, நான் என்னை முழுவதும் உங்களோட கரத்தில் என்னை தாரண்டு சொல்லி அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு அற்புதம் செய்கிற நல்ல ஆண்டவரப்பா, இந்த நல்ல நேரத்தில் உடைய பிள்ளைகளாகிய எங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படி நாங்கள் காத்து நிற்கிறோம் ஐயா. எங்களை விட்டு பிரியாமல், எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறவரை எங்களை கூட இருந்து நடத்துங்கப்பான்னு கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை கனம் பண்ணி காத்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.